மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் 1-3 வரைக்கும் வாசிப்போமா? அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டி இருக்கிறதை காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். நல்லா கவனிங்க, இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி, நல்லா பாருங்க, அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். நாளை வாசி முடியும். நாளை வாசி. உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. நல்ல கவனிக்க, இந்த சம்பவத்தை தான் என்று ஆவிக்குரிய சபைகளிலே நினைவு கூறுகிறார்கள். நான் அடிக்கடி சொல்லுவது போல ஆவிக்குரிய காரியங்களில் சிலதை நாங்கள் அனுசரிக்கத்தான் வேண்டும். அது இதுதான் நாள், இதுதான் திகதி என்றெல்லாம் வேதத்திலே கிடையாது. நாங்களும் அதை கண்டுபிடித்து அதை சரிப்படுத்த முடியாது. இன்றைக்கு அதிகமான சில ஆவிக்குரிய ஆராய்ச்சியாளர்கள் என்று சொல்லி சில நேரங்களில் இதுதான் நாள், இதுதான் தேதி என்றெல்லாம் இன்றைக்கு குறித்து இது தவறு, அந்த நாள் இந்த நாள் சொல்லுகிறார்கள். ஆனால் என்ன பொறுத்தளவுக்கு அந்தளவு தூரம் நம்ம போவது நல்லதல்ல. ஆகையினாலே இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகள் எவ்வளவு விதமாக ஒரு கர்த்தருக்குள்ள உண்மையாக ஓடுகிற சபைகள் இந்த நாட்களை அனுசரிப்பது போல நாங்களும் அனுசரித்து பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை செய்து கொள்வோம். அல்லேலூயா. என்ற கிறிஸ்து பிறந்தது டிசம்பர் 25 வேதத்தில் கிடையாது. ஆனால் கிறிஸ்து பிறந்தது உண்மை, அதனாலே அனுசரிக்கிறோம். அதுபோல ராஜாவாக கழுதை குட்டியின் மேலே பயணித்து இந்த நாள் என்று கிடையாது. ஆனால் சம்பவம் உண்மை. அல்லேலூயா. ஆகையினால் இதை நினைவு கூறுவோம். இயேசு மரித்தது இந்த நாள் தான் என்று கிடையாது. ஆனால் சம்பவம் உண்மை, அதனாலே அந்த நாளை அனுசரிப்போம். ஒரு நாளை நாம் அனுசரிப்போம். அதுபோல உயிர்த்தெழுந்தது அந்த நாள் என்று சம்பவம் நமக்கு சொல்ல முடியாது. எந்த விதமான அங்கீகார வேதத்தில் கிடையாது. ஆனால் உயிர்த்தெழுந்தது உண்மை, அதனாலே அதை அனுசரிப்போம். அல்லேலூயா. சபையின் பக்தி விருத்திக்காக அந்த நாட்களை நாம் பிரயோசனப்படுத்துவோம். அது பாவமும் அல்ல, தவறும் அல்ல. அல்லேலூயா. ஆகையினாலே இந்த நாளிலும் கூட இந்த குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லுகிறார்களே, இந்த நாளிலே நான் ரொம்ப இதுக்குள்ள இந்த பின்னணிக்குள்ளே நான் போகவில்லை. ஆனால் இந்த வசனத்திலிருந்து ஒரு சம்பவத்தை எடுத்து நான் உங்கள் மத்தியிலே பிரசங்கிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். என்னவென்று சொன்னால், ஆண்டவருக்கு தேவை என்ற ஒரு வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு தேவை. 3வது வார்த்தையில, ஒருவன் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆண்டவருக்கு வேண்டும். இந்த சம்பவம் நடந்த நாளிலே ஆண்டவருக்கு எது வேண்டும்? கழுதை வேண்டும். அல்லேலூயா. எதற்கு கழுதை வேண்டும்? ராஜாவாக ஏறி செல்வது. இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டிமாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்தி சொல்லுங்கள் என்று இந்த சம்பவம் நிறைவேற தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. அப்போ இன்றைக்கு ஆண்டவருக்கு ஒரு கழுதை தேவைப்பட்டது. அவர் ராஜாவாக பயணிப்பதற்கு, அவருக்குரிய அந்த கன மகிமையை ஜனங்கள் பார்ப்பதற்கு, ஜனங்கள் செலுத்துவதற்கு, அவர் தன்னை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டியிருக்குது? ஒரு கழுதை தேவைப்பட்டது. இன்றைய காலகட்டத்தில், இந்த சமுதாயத்தில், இன்றைக்கு நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த 2000 ஆண்டு காலத்தில் ஆண்டவருக்கு எது தேவை? எப்படிப்பட்டவர் தேவை? இல்லை யார் தேவை? இல்லை என்ன தேவை என்ற கேள்வியோடு கூட என்ன செய்கிறோம்? வசனத்தை பார்க்க போகிறோம். ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் அந்த தேவையை உங்களிடத்தில் தான் எதிர்பார்க்கிறார். உங்களிடத்தில் தான் எதிர்பார்க்க சொன்னால், அழைத்தவர்கள் தான் அந்த தேவையை நிறைவேற்ற வேண்டும். அவருடைய தேவையை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களாங்க? ஏற்றுக்கொள்றீங்களாங்க? ஆண்டவற்ற தேவையை நீங்கள் நிறைவேற்றுவதற்காக, அவற்ற தேவையை நீங்கள் செய்வதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ நாம வந்தோமா போனோமா அதற்குத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எங்களுக்கு எல்லாம் ஒன்றும் விசேஷமா ஒன்றும் கிடையாது.
அப்படி தயவு செய்து ஆண்டவருடைய தேவையை நிறைவேற்றாதவர்களாய் போய்விடாதீங்க. அந்த 2 பேரை ஆண்டவர் அனுப்புறாரு, போயிட்டு என்ன செய், கழுதையே அவிட்டு கொண்டு வா, இந்த இடத்துல கட்டி இருக்கும். அது எங்க அனுப்புறார்? உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். கிராமத்துக்கு ஆண்டவர் அனுப்புறாரு. கழுதை குட்டியை என்ன செய்ய, கழுதை குட்டி, ஆமா, ஒரு குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அப்போ கட்டியிருக்கிற கழுதை குட்டியை கொண்டு வரும்படியாக 2 பேரை ஆண்டவர் அனுப்புறார். அல்லேலூயா. இன்றைக்கு அதே போல 2 பேர் தேவை. அப்படியா? அப்ப 2 பேர் யாராவது வந்தா போதும் தானே? அப்ப இதுல யாராவது 2 பேர் வந்தா காணும் அப்படி நினைச்சிடாதீங்க. அப்படிப்பட்ட 2 பேர்னு சொன்னால் நீங்கள் தான் அந்த 2 பேராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. 2 பேராக நீங்கள் புறப்பட்டு போக வேண்டிய தேவை உண்டு. எங்கே புறப்பட்டு போக வேண்டும்? ஆண்டவர் சீசர்களை கூட பார்க்கிறோம், 12 பேரை தெரிவு செய்து 2 பேராக என்ன செய்றாருங்க, அனுப்புறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. 2 பேராக அனுப்பும் பொழுது எங்கே அனுப்பினார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. வாசிக்கலாமா? மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல வாசிங்க பார்க்கலாம். எங்க இருக்கிற வசனம்? 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம், மன்னிக்கணும், 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதியஸ்தரை சொத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. அப்ப 2 பேரை ஒரு தேவை கருதி அனுப்புறாருங்க. நல்ல கவனிங்க, 2 பேர் தேவை. சரி, 2 பேரை விடுவோம். ஆட்கள் தேவை. ஆண்டவருக்கு தேவை என்னன்னு சொன்னா, அந்த கழுதை குட்டியை பிடிச்சிட்டு வாருக்கு 2 பேர் தேவை. என்ன தேவை? கழுதை குட்டி தேவை. ஆனா அந்த கழுதை குட்டியை அவிட்டு கொண்டு வருவதற்கு, அந்த குறிப்பிட்ட கிராமத்துக்கு போவதற்கு 2 பேர் தேவை. அந்த 12 பேர்ல 2 பேரை ஆண்டவர் செலக்ட் பண்றாரு. அந்த 2 பேர் யார் என்பதை வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் இருக்கிற அந்த 12 பேர்ல 2 பேர் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அது யோவானா இருக்கலாம், பேதுருவா இருக்கலாம், யாரா இருக்கலாம். 2 பேரை ஆண்டவர் அனுப்புறாரு. போயிட்டு என்ன செய்யுங்க, அந்த கழுதை குட்டியை அவிட்டு கொண்டு வாருங்கள். யாராவது கேட்டால் ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்க. இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவையானதை ஆண்டவர் பெற்றுக்கொள்வதற்கு, அனுப்புவதற்கு 2 பேர் இல்லை. 2 பேர் என்னங்க? இல்லை. ஆண்டவர் தேடுறாரு. எப்பா, நிறைய பேர் வியாதியா இருக்கிறாங்க, நிறைய பேர் சாபத்தில் கட்டப்பட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் விக்கிரத்தை பின்பதாக போறாங்க, நிறைய பேர் பாரம்பரியத்தை கிடக்கிறாங்க, நிறைய பேர் தவறான வழியில பயணிக்கிறாங்க. இவங்களை கூட்டிட்டு வாரதுக்கு இவங்கள் இயேசுவுக்கு தேவை. இவங்க இயேசுவால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, இவர்கள் இயேசுவுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவங்க. இயேசு இவங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். இவர்களை மீட்டெடுக்க, இவர்களை கொண்டு வரக்கு 2 பேர் தேவை. ஆனால் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஏண்டா, எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நேரம் இருக்குதுங்க. வெளிப்படையாவே சொல்லிடுறேன், எங்களுக்கு என்ன நேரம் இருக்குது? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நேரம் இருக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா கரெக்டா முடிச்சிடணும், ரொம்ப லேட் பண்ணக்கூடாது. அதுக்கு பிறகு எங்களுக்கு டைம் இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு அப்படிப்பட்டதல்ல. அதை எதிர்பார்த்து ஆண்டவர் கொண்டு வந்தது. நல்லா கவனிங்க. உங்களை ஆயத்தப்படுத்துற இடம் தான் ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் நீங்கள் கர்த்தருடைய தேவையை நிறைவேற்றுவதற்கான ஒன்று உண்டல்லவா? பரிசுத்த ஓய்வு நாள் என்பது அவரை ஆராதிப்பதற்கான நேரம், உங்களை ஆயத்தப்படுத்துற நேரம். ஆனால் கர்த்தருடைய தேவையை நிறைவேற்றுற நேரம் ஒன்று உண்டு. அவருக்கு ஒரு தேவை உண்டு. அந்த தேவையை செய்வதற்கு ஆட்கள் இல்லை. உலகம் அழிந்து கொண்டு போகிறது. 2 பேர் அனுப்புறாரு. 1ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கி அவளை அதிகாரத்தை கொடுத்து அந்த 12 பேரை 2 பேரா அனுப்புறான்னு சொல்லப்படுகிறதுங்க. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? நிறைய கிராமங்களுக்கு போக வேண்டி இருக்குதுங்க, நிறைய பட்டணங்களுக்கு போக வேண்டி இருக்குதுங்க, நிறைய வீதி தோரங்கள். ஏன்னா இயேசு அதைத்தான் செய்தாருங்க. யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றுறீங்க? பின்பற்றுற அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் இயேசுவை பின்பற்றுறேன். கொஞ்சம் பேர் தான் போல இருக்கு. இன்னொரு தடவை மறுபடியும்
அல்லேலூயா. அப்ப நீங்களே இயேசுவை பின்பற்றுறீங்க அப்படி நான் பாருங்க. வாசிக்கலாமா? 9ஆம் அதிகாரத்தில் மத்தேயுவிலே 35ஆம் வசனம் வாசிங்க. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும், பாருங்க எத்தனை பட்டணங்க? 2 பட்டணமா? எல்லா பட்டணமும். நாங்க எல்லா பட்டணத்துக்கும் எதுக்கு தெரியுமா போறோம்? வக்கன்ஸுக்கு தான் போறோம். அந்த பட்டணத்துல சத்தம் இருக்குது, அந்த பட்டணத்துல பீச் இருக்குது, அந்த பட்டணத்துல ரெஸ்டாரண்ட் இருக்குது, அந்த பட்டணத்துல அது இருக்குது, இந்த பட்டணத்துல இது இருக்குது. எல்லா பட்டணத்துக்கும் போறோம். ஆனா எதுக்கு போறோம்? இயேசு சொன்ன வேலையாக நாங்க போகவில்லை. இயேசு சொன்ன வேலையாக நாங்கள் போகவில்லை. நாங்க போறது சொந்த காரியத்துக்காக. இனி சமர் வந்துருச்சு பாருங்க, சுவிசேஷம் கொடுத்து ஆக்களை கேட்டா காண கிடைக்காது. ஆனா பல பட்டணம் தாண்டி என்ன செய்வாங்க? வக்கன்ஸுக்கு. நான் போவது தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு ஒரு தேவை உண்டு. அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்குத்தான் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தார். அதுக்குத்தான் ஆண்டவர் உங்களை பிரித்தெடுத்தார். இன்னும் சொல்ல போனால் இந்த நாள் ஆண்டவர் உங்களை இந்த வார்த்தையை போதிப்பது எதற்கென்றால் நீங்கள் அதற்கு தேவையானவர்கள். அவருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு நீங்களான அந்த 2 பேர் உங்களை நம்பித்தான் இருக்கிறாருங்க. பல பட்டணத்துக்கு அனுப்புவதற்கு, பல கிராமத்துக்கு அனுப்புவதற்கு. வாசிக்கலாமா? தொடர்ந்து அப்படியே சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி என்ன செஞ்சாருங்க? பிஎம்ல போனாரா? நடந்து. இயேசுவை பின்பற்றீங்களாங்க? வாங்க, நடந்து பட்டணங்கள் தோறும் போக வேண்டியிருக்குதுங்க. அதற்கு தேவையானவர்கள் நீங்க. நான் கூப்பிடல உங்களை, இயேசு கூப்பிடுறாருங்க. இயேசு கூப்பிடுறாரு. 2 பேர் தேவை. நிறைய பேர் கட்டப்பட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் நெருக்கப்பட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் அசுத்தாவி பிடிச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் வியாதியில கட்டப்பட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் இருள் அதிகாரத்தில் சிக்கொண்டு கிடக்கிறாங்க, நிறைய பேர் கண்ணீரோட கவலையோட வேரோடு நிற்கிறாங்க, நிறைய பேர் தற்கொலைக்கு நேராக பயணிக்கிறாங்க, நிறைய பேர் விடுதலைக்காக ஏங்குறாங்க. ஆனால் அனுப்புவதற்கு யாரும் இல்லை. ஆண்டவர் வழிகாட்டி விடுறார் பாருங்க. முதலாவது அவர் போறார். எத்தனை பேர் இந்த பிரசங்கம் எடுத்துருக்காங்க? இயேசுவின் பிரசங்கம் சொல்லி பாரு. எங்க போறாருங்க? சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து போறார். எல்லா பட்டணங்களுக்கும் நடந்து போறார், எல்லா கிராமங்களுக்கும். நீங்க நடக்க வேணாமுங்க. நவிக்கோல, உங்களுக்கு நவிக்கோல வாங்க, டிக்கெட் வாங்க சொல்லுங்க, டிக்கெட் தாரோம். டிக்கெட் ஆதவங்க சபை டிக்கெட் உதவி செய்யுது. நீங்க ட்ரெயின்ல வாங்க. இது உண்மையாவே ஒரு துக்கமான செய்திங்கவா, ரொம்ப துக்கமான செய்தி. இன்னுமா நாங்கள் விழித்திராம இருக்கிறோம்? எப்படி சோதோம் குமார பட்டணம் அழியும் போது ஜனங்கள் உணர்வடையாம இருந்தார்களோ, எப்படி நோவா காலத்தில் அழிவு வரும் பொழுது நோவா நீதியை பிரசங்கிக்கும் பொழுது உணர்வடையாம இருந்தார்களோ, அதுபோலயே இன்றைக்கு நானும் நீங்களும் உணர்வடையாதவங்களாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு ஒருவனும் இல்லை அல்லவா? ஆண்டவற்ற தேவையை நிறைவேற்ற ஒருவனும் இல்லை. கிராமங்கள் தோறும் போவதற்கு, வீதிகள் தோறும் நடப்பதற்கு ஆட்கள் இல்லை. புரியுதாங்க? நடந்து பயணித்து சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு, ஜனங்களை சந்திப்பதற்கு ஆட்கள் இல்லை. ஆனால் இயேசு சொல்றார், எனக்கு தேவை. அன்றைக்கு 2 பேர் இருந்தபடியினால் அந்த கழுதை குட்டி அவுட்டு கொண்டு வந்து அவர் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. இன்றைக்கு அவருடைய சித்தம் பாவத்தில் இருக்கிறவன, கட்டப்பட்டவன விடுதலை ஆக்க வேண்டும். அதற்கு அனுப்புவதற்கு 2 பேர் தேவையே. அந்த 2 பேர் இல்லையாமல் தவிக்கிறார் இயேசு கிறிஸ்து. அதற்கு வழிகாட்டியாக அவரும் என்ன செஞ்சிருக்கிறாரு? பயணித்திருக்கிறாரு. பாருங்கப்பா, நான் போறேன் நடந்து, பின்பதாக நீங்க என்ன பின்பற்றுறீங்களா? அப்படின்னா என்ன போல நீங்க என்ன செய்யுங்க? நடந்து போங்க. பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் என்ன செய்யுங்க? நடந்து போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க, ஜனங்களுக்கு விடுதலையை கூறுங்க. ஆனா நாங்கெல்லாம் இப்ப அல்லேலியா சொன்னாங்க, கொண்டு என்னதுக்கு அல்லேலியா சொன்னாங்க? இயேசுவை பின்பற்றுறோம்ன்றதுக்கு. ஆனா இயேசுவை போல நடக்க மாட்டேன். நாங்கெல்லாம் அவருக்கு தேவையில்லானது நான் கொடுப்பா. எங்களுக்கு வேற வேலை இல்லை. எங்களுக்கு நடந்தால் கால் வீங்கும், கச்சிக்கையாக இருக்கும், வீட்டில் நிறைய வேலை இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து நடக்க முடியுமா? ரோட்டில் நிற்க முடியுமா? இயேசுவை பின்பற்றவர்கள் நடக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் தான் ஆண்டவருக்கு தேவையானவர்களுங்க. ஆண்டவருக்கு தேவையை குறித்து இன்னும் நிறைய பார்க்குறேன் பாருங்க. இந்த காரியத்தை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில், அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற காரியத்தை பாருங்க. பவுலை குறித்து பார்க்குற பாருங்க. ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 15-16 வாசிக்கலாமா?
ரோமர் 1:15-16. ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை என்ன செய்ய விரும்புறாங்க? என்ன செய்ய போறாங்க? அவர்கிட்ட என்ன விருப்பம்? சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதே என்னுடைய விருப்பம். இயன்ற மட்டும், என்னால முடிஞ்சளவு. எத்தனை பேர் அந்த எண்ணத்தோட வாழ்றீங்க? என்னால முடிஞ்சளவு எங்கேயாவது கிராமத்துல போயிட்டு, எங்கேயாவது ரோட்ல போயிட்டு, யாருக்காவது என்னால முடிஞ்சளவு செய்யணும். நிறைய பேருக்கு இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. நீங்கள் எல்லாம் ஆண்டவற்ற தேவையை நிறைவேற்றாதவர்கள். இப்படிப்பட்டவர்கள் யாருங்க? ஆண்டவர் தேவைக்கென்று அழைத்தாரு. உங்களை எல்லாம் அதுதான் அழைச்சாரு. நல்லா கவனிங்க. ஆண்டவற்ற தேவையை நிறைவேற்றத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். அன்றைக்கு அந்த 2 பேரு, இன்றைக்கு நாங்கள் தான் 2 பேருங்க. நாங்கள் தான் அந்த 2 பேரு. நாங்கள் புறப்பட்டு போகவில்லை என்று சொன்னால் தேவனுடைய தேவையை நிறைவேற்றாமல் அவரை ஏமாற்றுகிறவர்கள். இதை நம்பினா நம்புங்க, விட்டா விடுங்க. கோபப்பட்டா கோபப்பட்டு போயிருங்க, பரவாயில்லை. சத்தியத்தை சொல்லுவதால நான் சத்துருவாரதை குறித்து கவலைப்படல. யாரெல்லாம் அந்த சுவிசேஷ கூட்டங்களுக்கு எங்கேயோ இடத்துல நான், அதாவது நீங்க முதலாவது சனிக்கிழமை வாங்க, அதுக்கு தான் பிரச்சனை நினைக்காதீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க அறிவிங்க, முன் வீட்டுக்காரருக்கு சொல்லுங்க, உங்களுக்கு கிடைக்கிற நாள்ல போங்க, உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க, உங்க வேலைத்தத்துல சொல்லுங்க. கிழமையில ஒரு நாள் ஒதுக்குங்க. இன்றைக்கு புதன்கிழமை லீவு போகலாமா? இன்றைக்கு வியாழக்கிழமை லீவு போவோமா? எங்கேயாவது போய் சுவிசேஷத்தை அறிவிப்போமா? இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஃப்ரீயா இருக்கிறோம், போவோமா? இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று தயவு சொல்லாதீங்க. ஏனென்று சொன்னால் நீங்கள் எந்த தேவைக்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டீங்களோ அதை நிறைவேற்றாமல் அவரை ஏமாற்றி கொண்டிருக்கிறீங்க. அவன் சொல்ற பவுல், என்னால முடிந்த அளவு நான் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சு ஆகணும். ஏன்னா ஆண்டவருக்கு அதுதான் தேவை, அதுக்கு தான் என்னை அழைச்சாரு. அல்லேலூயா. இன்னும் நிறைய வசனத்தை பார்க்கிறேன் பாருங்க. ரோமர்ல 15 அதிகாரத்தில் 19-21 வாசிப்போமா சிஸ்டர்? வாசிங்க பார்க்கலாம். 15 அதிகாரம் 19-21 வரைக்கும். என்னால முடிந்தளவு. அடுத்தது, மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில், பாருங்க, கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி என்ன செய்றார்? அவங்க நாடுகிறேன், விரும்புகிறேன், நாடுகிறேன். அதான் அவற்ற விருப்பம், அதான் அவர் நாட்டம், அதான் அவற்ற பிளான். அவற்ற பிளான் என்னன்னு சொன்னா, எங்க அறிவிக்கப்படலையோ அங்க போகணும். எங்க பிளான் என்ன தெரியுமா? சபைக்குள்ள ஒரு இடத்தை பிடிச்சிடணும். எப்படியாவது பாஸ்டர்ட்ட கேட்டு ஒரு ஊழியத்தை வாங்கிட்டு நானும் ஒருத்தர் உட்கார்ந்துடணும். இது எந்த பிளான்? தேவண்ட பிளான் அது இல்லைங்க. தேவண்ட திட்டம் அது இல்ல. தேவண்ட திட்டம் என்ன? இங்க பவுல் நிறைவேற்றுறாரு. ஏன்னா பவுல் அருமையா சொல்றாரு. எந்த ஊழியக்காரனும் சொல்லாத ஒன்றை பவுல் சொல்றாரு. நல்லா கவனிங்க. என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்றானா, நான் கிறிஸ்துவை பின்பற்றது போல. எப்படி பின்பற்றாரு? கிறிஸ்து என்ன செஞ்சாரு? கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நடந்து போனாரு. நானும் எங்கெல்லாம் அறிவிக்கப்படலையோ அங்கெல்லாம் நடந்து போக போறேன். இல்லப்பா, நான் அப்போஸ்தலன், நானே நடப்பான். அப்படி பவுல் யோசிக்கல. ஏனென்றா கிறிஸ்துவ பார்க்கிறாரு. அப்பா, என்னுடைய எடுத்துக்காட்டானவர், என் அடிச்சுவடு, என்னை மீட்டெடுத்தவர், அவரே நடந்திருக்கிறாருப்பா. இன்றைக்கு சபைக்கு நடக்க முடியாதுங்க. இயேசுவோட நாங்கெல்லாம் பெரிய ஆட்கள் தெரியுமா? கார்ல வந்து இறங்குவோம், கார்ல வீட்டை போயிடுவோம், அவ்வளவும் தான். கார்ல ஆட்டி சேர்ச்சுக்கு வர மாட்டோம். கார்ல ஆட்டி வர முடியாது. வேற ஆராதனைகளை வர முடியாது, டைம் இல்லை. வேற எந்த கொடுத்து வர முடியாது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எங்களுடைய ஆவிக்குரிய நிலை எவ்வளவு வீழ்ச்சியில இருக்கு தெரியுமா? எங்களுடைய ஆவிக்குரிய நிலையில நாங்கள் முன்னேறவே இல்லை. எங்களுடைய ஆவிக்குரிய இருந்து நாங்கள் அசையவே இல்லை. அப்படியே நிக்கிறோம். பவுல் சொல்றார் பாருங்க, எங்கே அறிவிக்கப்படலையோ அங்க நான் போறேன், அதுதான் நான் நாடுறேன். ஏற்கனவே நிறைய சபையை கட்டிட்டாருங்க. அவர் நினைச்சானா ஒவ்வொரு சபையா போயிட்டு எப்ப அதை செய் இதை செய், அதை பண்ணு இதை பண்ணு, அப்படியே இருந்து 3 நேரம் சாப்பிட்டு ஜாலியா இருக்கலாம். நம்ம பாசம் அப்படித்தானே, ஒரு சபை கிடைச்சா போதுங்க, அப்படியே இருந்துடுறாங்க. கோட்டு சுட்டு இல்லாம வெளியே போக மாட்டோம்.
பாஸ்டரா பேக் எடுக்க ஒரு ஆளு, பைபிள் எடுக்க ஒரு ஆளு, தண்ணி கொடுக்க ஒரு ஆளு. ஆனா இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் ஒன்றத்தான் விரும்புறேன், கூடுமான அளவு சுவிசேஷத்தை அறிவிக்க விரும்புறேன். எங்கெல்லாம் அறிவிக்கப்படலையோ அங்கெல்லாம் அறிவிக்கணும்னு நாடுகிறேன். அப்படித்தான் வசனம் இருக்குது. சிஸ்டருக்கு படிங்க மாதிரி இருக்கா? எல்லாரும் கேட்கிற மாதிரி சத்தமா படிங்க இருக்கா? மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடி நான் மற்றவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். நல்ல கவனிங்க. இதுல ஒரு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் ஒன்று வருது இதுக்குள்ள. ரோமர் 15:19. ஆமா, என்ன சொல்றார் பாருங்க. இப்படி எருசலேம் துவங்கி இல்ல அது மற்றவருடைய சொல்ற மற்றவருடைய அஸ்திவாரம் இருக்கா? நான் மற்றவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டாதபடி. பாருங்க, நான் மற்றவருடைய அஸ்திவாரத்தின் மேல மற்றவங்க அறிவிச்ச மற்றவங்க என்ன செஞ்சாங்க? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திட்டாங்களா? சரி, ஓகே, அப்படியே இதெல்லாம் ஜனங்கள் வர்றாங்களா? இப்படியே இருந்து இதுக்குள்ளேயே பாடி, இதுக்குள்ளேயே துதிச்சு, இதுக்குள்ளேயே பிரசங்கத்தை பண்ணி, இதுக்குள்ளேயே ஆண்டரை பற்றி சொல்லிக்கிட்டு, இதுக்குள்ளேயே நான் பெரிய ஆளு நீ பெரிய ஆளு என்று ஆண்டரை வெளிப்படுத்திக்கிட்டு, நான் பெரிய மூத்தவர், பழைய காலத்து விசுவாசி, எங்களுக்கு அவரை தெரியும் இவரை தெரியும், அப்படியே. இது வேற அஸ்திவாரம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. எத்தனை பேர் அஸ்திவாரம் போட்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் வாழ்க்கை அஸ்திவாரம் இல்லை தெரியுமா? சுவிசேஷம் அறிவிக்காதவர்கள் அஸ்திவாரம் இல்லாதவர்கள். நான் சொல்லல, வேதம் சொல்லுதுங்க. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு? வேற ஒருவர், அதாவது பேதுருக்கு பின்னாடி போயிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோமே. பேதுரு நிறைய பேருக்கு அறிவிச்சிட்டாரு, பேதுரு சபையை ஸ்தாபிச்சாரு, ஆண்டவர் சொல்லி பேதுரும் பவுல் ஏற்றுக்கொண்டாச்சு. எப்பா எனக்கு பிரசங்கத்துக்கு கொஞ்சம் டைம் தாங்கப்பா, நானும் நல்ல டீச்சர் படிச்சிருக்கிறேன், நானும் கொஞ்சம் போதகனாக்கி என்னை போதகனா இருத்தி விடுங்க, என்னை ஒரு அப்போஸ்தலனா வச்சுக்கொள்ளுங்க. அப்படி அவர் கேட்கல, புறப்பட்டு போறாரு. நான் ஒரு அஸ்திவாரத்தை போடணும், புதிய ஆத்துமாக்களை சந்திக்கணும், புதிய ஜனங்களை சந்திக்கணும், புதிய ஆத்துமாக்களை இயேசுவை அறிவிக்கணும். இதானுங்க ஒரு அஸ்திவாரம். எத்தனை பேர் அந்த அஸ்திவாரத்தை போட்டுட்டோம்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை வருஷம், எவ்வளவு காலம், எந்த இடத்துல நிக்கிறோம்? நாங்க இன்னொரு அஸ்திவாரத்தோடு நிக்கிறோம். அதான் போட்டாச்சுல்ல, அப்படி இருந்துருவோம். நல்லா கவனிங்கள். ஆண்டவருக்கு தேவையானவர்களை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு யார் தேவை என்பதை பார்த்தீங்கன்னு சொன்னால், அறியப்படாத இடத்துக்கு போயிட்டு இயேசுவை அறிவிக்கிறவர்கள் தேவை. அது நீங்க தான். அவங்க அதுக்கு தான் உங்களை தெரிஞ்சு கொண்டார். அந்த 12 பேர் அதுக்கு தான் தெரிஞ்சு கொண்டார். போங்க, பட்டணங்கள் தோறும் போங்க, எல்லா இடத்துக்கும் போய் அறிவிங்க, பிசாசை துரத்துங்க, வியாதியை குணமாக்குங்க, நோய்களை சுஸ்தமாக்குங்க. இந்த ஒரு புதுசா ஒன்று வந்துரு தெரியுமா? சபைக்குள்ளேயே ஊழியம், சபைக்குள்ளேயே கிறிஸ்தவ ஜீவியம், சபைக்குள்ளேயே நான் கட்டப்பட்டுறோம். எங்கெங்க பைபிள் இருக்குது? அப்படி இருக்குது, இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் முதலாவது ஒரு சுவிசேஷகனாக நான் கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. பட்டணங்கள் தோறும் பயணிச்சவனாக, வீதிகள் தோறும் நடந்தவனாக, ஆத்தும பாரம் உள்ளவனாக நான் பயணித்தவனாக இருக்க வேணும். அது எந்த பெரிய அப்போஸ்தலனா இருந்தாலும் சரி, பாஸ்டரா இருந்தாலும் சரி, எந்த பெரிய பழைய விசுவாசியா இருந்தாலும் சரி, இந்த உபதேசத்தில் கட்டப்படாதவர்கள் வேறொரு அஸ்திவாரத்தில் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. எங்களுக்கு ஒரு அஸ்திவாரம் இல்ல. வாசிங்க, இன்னும் தொடர்ந்து சில வசனங்களை காட்டி கொடுக்கிறேன். 1 கொரிந்தியர்ல 9ஆம் அதிகாரம் 16-17 சொல்லுகிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அது என்மேல் விழுந்த கடமை, எல்லார் மேல விழுந்த கடமை. அடுத்த வசனம் என்ன சொல்லுங்க சிஸ்டர்? அடுத்த சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தா எனக்கு ஐயோ. எவ்வளவு தைரியமா சொல்ற பாருங்க. எனக்கு ஆபத்து வருமாமங்க. சுவிசேஷத்தை அறியாதவனுக்கு, அறிவிக்காதவனுக்கு என்ன வரும்? ஐயோ, ஆபத்து வரும். தயவு செய்து யாருக்காவது அறிவிங்க. மறுபடியும் சொல்றேன், முதலாவது சனிக்கிழமை சுவிசேஷ கூட்டம், அதற்காக நான் பிரசங்கிக்கல. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அறிவிங்க, எதிர் வீட்டுக்காரனுக்கு சொல்லுங்க. அல்ல நீங்களே குடும்பத்தோட பாப்பா மனைவியை கிளம்பிட்டு போங்க, கணவனை கூட்டிக்கொண்டு போங்க, பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு போங்க. ஒரு 4 பேர் போதும், 2 பேர் போதும். ஒரு சந்தில நில்லுங்க, 4 ட்ரக்ஸை கொடுங்க, இயேசு நேசிக்கணும்னு சொல்லுங்க. உங்க கடமையை செய்யல என்று சொன்னால் அவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தேவைக்காகத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்.
இது கர்த்தருடைய தேவையா இருக்கிறது. எனக்கு 2 பேர் தேவை, அந்த கழுதைக்குட்டி விட்டுட்டு வாரதுக்கு. எனக்கு 2 பேர் தேவை, சொல்லப்படாத அறியப்படாத இடத்துக்கு அனுப்புவதற்கு, ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு, இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு. அழைக்கப்பட்ட எல்லார் மேலும் விழுந்த கடமை அது. உங்களுக்கு ஆதரவுகரமாக சபை நிற்கிறது. நீங்கள் இதை தாண்டியும் உங்களுடைய கடமையை தவறலானால் கர்த்தர் உங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். வேதம் தெளிவா இருக்குதுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு தேவை, இதான் தலைப்பு. ஆண்டவருக்கு தேவை. யார் தேவை? சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள். அறியப்படாத இடத்துல, தெரியாத இடத்துல, வீதியில நின்று, பட்டணத்தில் நின்று, தெருவில் நின்று, சபையில் நின்று இல்ல, சபையில இருந்து கொண்டு பிரதர் அப்படி இப்படி உங்களோட ஜெபம் சரியில்லையே, உங்களுடைய ஆராதனை சரியில்லையே, எங்க போனீங்க, எந்த சபையில படிச்சீங்க, இதெல்லாம் இன்னும் நீங்க நல்லா வரணும் பிரதர், காணாத பிரதர் சிஸ்டர். நல்லா கவனியுங்கள், நல்லா கவனியுங்கள். இது உங்களை ஆயத்தப்படுத்தி விடுகிற இடம். ஆனால் தேவனுடைய தேவையை நிறைவேற்றுகிற இடம் தெருவழி, பட்டணம், சந்தி வழி. ஏன்னா இயேசு கிறிஸ்து அதை செய்தாருங்க. அவர் ஆலயம் தோறும் மட்டும் போகல, ஆலயங்கள் தோறும் போனார் தான். ஆனால் ஆலயங்கள் தோறும் மட்டும் போகல. அவர் எல்லா ஆலயத்திலையும் அனுமதி கிடைச்சது. நிறைய அநேக ஆலயம், எல்லா ஆலயம் இல்லை, அநேக ஆலயங்கள். சில ஆலயங்களில் இயேசு கிறிஸ்துக்கு இடம் கிடைக்கல. சில பரிசேயர்கள் சதுசேயர்கள் அனுமதிக்கல, ஆயக்கார் அனுமதிக்கல. ஆனால் அவருக்கு அநேக ஆலயங்களில் இடம் கிடைத்தது. அவர் அதை மாத்திரம் செய்துவிட்டு விடாமல் பட்டணங்கள் தோறும், வீதிகள் தோறும் நடந்து சென்று அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார். அதைத்தான் அவரை பின்பற்றின பவுலும் செய்தாருங்க. இன்றைக்கு கர்த்தரை பின்பற்றுகிற சபை, கர்த்தரை பின்பற்றுகிற ஒவ்வொரு நபர்களும், கர்த்தரை பின்பற்றுகிற ஒவ்வொரு குடும்பமும் இதை செஞ்சு ஆகணும். இது எல்லார் மேலும் விழுந்த கடமை, ஒவ்வொருத்தர் மேலும் விழுந்த கடமை, ஒவ்வொரு குடும்பத்து மேல் விழுந்த கடமை, ஒவ்வொரு சபை மேல் விழுந்த கடமை. இது நிறைவேற்றாத சபைக்கு ஐயோ, நிறைவேற்றாத குடும்பத்துக்கு ஐயோ, நிறைவேற்றாதவனுக்கு ஐயோ. தேவை 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 தேவை. நிறைய மருத்துவமனைகளை போய் பார்க்கறதுக்கு ஆட்கள் தேவை. நான் சொல்லல, ஆண்டவர் சொல்றாரு தேவை என்று. நிறைய பட்டணத்தில் நின்று சுவிசேஷ அறிவிக்க ஆட்கள் தேவை. புறப்பட்டு வாங்க, ஆண்டவர் தேவையை நிறைவேற்றுங்க. உங்கள் தேவையை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவற்றை தேவையை நீங்க நிறைவேற்றுங்க, உங்கள் தேவையை அவர் நிறைவேற்றுவாருங்க. நிச்சயமா சொல்றேனுங்க, நிச்சயமா சொல்றேன். அவர் ஏமாற்ற மனுஷன் அல்ல. அவர் தேவையை மட்டும் நிறைவேற்றி போட்டு கைகளை விடுக்க மனுஷன் அல்ல, அது மனுஷர். தேவைப்படும் போது பிரதர் பிரதர், சிஸ்டர் சிஸ்டர், அம்மா ஐயான்வாங்க, முடிஞ்ச உடனே அப்படியே திரும்பி போயிடுவாங்க. தேவை முடிஞ்சது, தேவை முடிஞ்சது காட்டி விட்டுருவாங்க, அது மனிதர். ஆனால் தேவை முடிந்ததும் உங்களை ஒதுக்கி விடுவதற்கு தேவன் மனிதன் அல்ல. தேவையை நீங்க நிறைவேற்ற 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 உங்க தேவைகளை சந்திச்சு கொண்டே இருப்பாருங்க. உங்க தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டே இருப்பாருங்க. உங்க தேவைகளை ஒரு குறைவும் இராதபடிக்கு உங்க தேவைகளை அவர் அறிந்தவராய் புரிந்தவராய் நீங்க கேட்க முன்பதே செய்வாரு. அதத்தான் சொல்றாரு. ஏதோ உண்போம், ஏதோ உடுப்போம், ஏதோ எங்க உறங்கொண்டு யோசிக்காதீங்க, கவலைப்படாதீங்க. புறப்பட்டு போய் இந்த தேவை நீ நிறைவேற்றுங்க, நான் உங்க தேவையை சந்திப்பேன். அல்லேலூயா. சோ கர்த்தருடைய தேவையை நிறைவேற்றுங்க, உங்கள் தேவையை கர்த்தர் நிறைவேற்றுவார். இதுதான் ரகசியம். உங்க தேவை நிறைவேற, உங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட, உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்பட, உங்க வீட்டில் எந்த குறையும் இல்லாம நீங்க வாழ ஒரு காரியம் என்ன சொன்னால் கர்த்தருடைய தேவையை நிறைவேற்றுங்களா. நீங்க வாழ்ந்து பாருங்க, உங்க தேவையில ஒரு குறையும் இருக்காதுங்க. என்ன பாருங்க, நான் என்ன பெரிய படிச்சவனா, பட்டதாரியா, சம்பாதிச்சவனா, என்ன செஞ்சனா, ஏதோ என் தேவை சந்திக்கப்படுது. யார்கிட்டையும் கையேந்த கர்த்தர் விடல. அல்லேலூயா. யார்கிட்டையும் விடல. இந்த 10 வருஷமாச்சுங்க, யார்கிட்டையும் கடப்பட விடல. காரணம், அவற்றை தேவையை நிறைவேற்றலை தேவன் தன்னுடைய தேவை நிறைவேற்ற விருப்பமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்று. இரண்டாவது யார் தேவை மன்னிக்கணும். இன்னும் தொடர்ச்சியா சில காரியம் பழைய ஏற்பாட்டில் சொல்றார் பாருங்க. பழைய ஏற்பாட்டில் இதை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து நல்லா கவனிங்க. சுவிசேஷத்தை குறித்து புதிய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை, பழைய ஏற்பாட்டிலும் இருக்குது. வாசிங்க. சங்கீதம் 96:2. நேரம் இல்லைண்டா இதை மாத்திரம் முடிச்சிருவோம். இன்னொரு தேவை உண்டு, அடுத்த வாரம் பார்க்கலாம். எப்போ வாங்க?
எல்லாரும் சொல்லுங்க இருக்கா. நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளும் அறிவிங்க, ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. சுவிசேஷத்தை யாருக்காவது ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. நான் கர்த்தரை உயர்த்தி ஒரு காரியத்தை சொல்லட்டுமாங்க, என்னை தாழ்த்தி கர்த்தரை உயர்த்தி நான் ஒரு நாளைக்காவது ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நான் ஒன்றுமே செய்யலை ஊழிய காரியமா, என்ன செய்யலாம், ஏதோ உண்டு. யாராவது புது ஆக்களை நம்பர்லாம் வச்சிருப்பேன், இடையில சந்திச்சது, அங்கே எங்கெல்லாம் சந்திச்சது ஆக்களை நம்பர்லாம் எழுதி வச்சிருப்பேன். லாக்குனால சந்திச்சவர் 1, லாக்குனால சந்திச்சவர் 2, லுபுசேல சந்திச்சவர் 1, அப்படி பஸ் லகாரில் சந்திச்சவர் 1, ட்ராமில் சந்திச்சவர் 1, 2, 3 எங்கேயோ சந்திக்கிறதுலாம் காய்ச்சி நம்பர் வாங்கிவேன். டக்குண்டு என்ன செய்யணும், நான் கர்த்தரை உயர்த்தி சொல்றேங்க, தப்பா எடுத்துறாதீங்க. ஒரு பாரம், இன்றைக்கு நான் ஒன்றுமே செய்யலையே, ஆண்டோடைய காரியமா ஒன்றும் செய்யலையே, வீட்டில் இருக்கிறேனே, ரைட் ஒரு யாருக்கா தட்டி 2 ஃபோன் எடுப்போம். அப்போ பிரதர் நல்லா இருக்கிறீங்களா, ஞாபகம் இருக்கா, ஒரு ரேமில் சந்திச்சமே, ஓ தெரியும் உங்க நம்பர் சேவில் இருக்குது, எப்படி இருக்கிறீங்க, என்ன செய்றீங்க, வேலையா, எங்கே போறீங்க, எப்படி இருக்கிறீங்க, ஓ சபைக்கு டைம் இருந்தா வாங்கலை, கர்த்தர் நேசிக்கிறாரு, அவங்கள மறக்கல, ஜெபிக்கிறோம். ஒரு திருப்தி, எனக்கு ஒரு திருப்தி. ஒருத்தங்க கூட பேசிட்டேனே, ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை சொல்லிட்டேனே. எத்தனை பேருக்கு அந்த தாகம் இருக்குது, எத்தனை பேர் அது செய்யணும் ஒரு வறுமை இருக்குது, நான் ஒன்றுமே செய்யலைன்றது. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்குள்ள ஆவியானுடைய நடத்துதல் இல்லைன்னு அர்த்தம். ஓ உண்மை, ஆவியான சும்மா இம்மைக்கா மாத்திரம், ஏன் பொண்டாட்டி, ஏன் பிள்ளை, ஏன் புருஷ, அவங்க இவங்க, ஏன் வீடு, ஏன் சொத்து, ரைட் ஓகே எல்லாம் செட் ஓகே, அப்படியே வச்சு நடத்துற தேவன்ல பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அதல்ல பரிசுத்தர், அதை மட்டும் கரெக்டா நடத்துறோம். கேட்டா சொல்லுவாங்க ஆவியா நல்லா நடத்துறாருங்க. என்ன அவங்களுக்கு தான் சொல்றாங்க, பொல்லாதலாகிய நீங்கள் நல்லோரு தகப்பனுக்கு. அது ரொம்ப பிடிச்ச வசனம், அதை நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அதை ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். நல்ல தகப்பனை பார்த்து சொல்றாரு, பொல்லாதவராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவை கொடுக்கும்போது, அப்ப நான் ஒரு நல்ல கணவனா, நல்ல மனைவியா, நல்ல தகப்பனா, நல்ல தாயா, நல்ல ஒரு பிள்ளையா வாழ்வதால மாத்திரம் ஆண்டவருக்கு பிரியமானவன்னு சொல்லி கொண்டிருக்க முடியாது. கொஞ்சம் வெளியே போய் ஆண்டவர்கிட்ட தேவையை நிறைவேற்றணும். இல்லையென்றா அவங்கள பற்றி பொல்லாத, நீ உன் பிள்ளைக்கு நல்ல தகப்பனா இருந்துட்டு போ, ஆனா ஏன் பாருங்க நீ பொல்லாதவன். என்றைக்கு வெளியே வந்து ஏன் தேவை நிறைவேற்றியோ அன்றைக்கு தான் நீ உத்தமன். ஏன் கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன், அவரை தான் ஆண்டவர் புகழ்வாராம். யார? வெளியே வந்து தேவனுடைய தேவையை நிறைவேற்றுறவங்களை. நீ உன் பிள்ளைக்கு, உன் மனைவிக்கு, உன் கணவனுக்கு, உன் தாய் தகப்பனுக்கு என்னதான் நல்லது செஞ்சாலும் எனக்கு அது பெருசு இல்லை, அதுவும் கடமை. ஆனா வெளியே வந்து ஏன் தேவையை நீ நிறைவேற்று சொன்னாரா இல்லையா? பொல்லாதவர்களை நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும்போது, ஒரு நல்ல தகவல் சொல்லிக்கலாம் தானே ஆண்டவர். ஏன்னா நல்ல ஈவைத்தானே பிள்ளைகளை கொடுக்கிறார் அவர். ஏன் சுவிசேஷம் என்பது ஏதோ இருந்துட்டு ஒருக்கா செய்யறதல்ல. இங்க நாங்க செய்யறோம், கொஞ்சம் சம்மர் காலம்ன்றதுனால விண்டர் காலத்துல வெளியே போக முடியாது, அதனால கொஞ்சம் ஸ்பெஷல். ஆனால் அது அனுதினம் ஒரு வாசிங் சிஸ்டம் அப்படி இருக்கும். அந்த வசனத்தை இன்றைக்கு ஃபுல்லா இதோட முடிச்சிருவோம். இன்னொரு டாபிக் இருக்குது, ஆனா பிறகு அடுத்த வாரம் பார்ப்போம். அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை, நாளுக்கு நாள் அவர் ரட்சிப்பை விசேஷமாய் அறிவியுங்கள். தயவு செய்து இண்டெழுது ஒரு முடிவெடுங்க. யாருக்காவது கண்டிப்பா அதை கர்த்தர் வாசலை திறந்துருவாருங்க, யோசிக்காதீங்க. எவ்வளவோ வாசல், எத்தனோ தேவை இருக்குதுங்க. ஏன் இதை நான் சொல்றேன்டா, இது அனுதினம் செய்ய வேண்டிய வேலை என்று வேதம் சொல்லுதுங்க, நான் சொல்ல. இருக்கா இல்லையாங்க? அடுத்த இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? அதே அதிகாரத்தில் இல்லை, அதே சம்பவத்தை இன்னொருத்துல வருது. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 23, 24. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 23, 24. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 16 சிஸ்டர், நான் மாறி சொல்றேன். 11. பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை, நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை விசேஷமாய் அறிவியுங்கள். சுவிசேஷமாய் நாளுக்கு நாள். நீங்க எதுக்காக தர, மறுபடியும் சொல்றேன், நீங்க எதுக்காக இங்கே நினைக்கிறவன், நாங்க வேலைக்கு போறவங்க, நீங்க போற வழியிலேயே சுவிசேஷத்தை சொல்லுங்க. அது டிராமிலையோ பஸ்லயோ ரயின்லயோ போறீங்கல்ல, போற வழியிலேயே ஒரு தமிழாளுக்காக சொல்லிருங்க, ஒரு ஆளுக்காக சொல்லுங்க. கண்டிப்பா அப்படி பார்த்தா தெரியும்.
பட்ட போய் சொல்லலாமா சொல்ல முடியாதா, ஏற்றுக்கொள்ள மாட்டவர், அப்படி சின்ன சிரிப்பு போட்டு பாருங்க, பதிலுக்கு சிரிப்பாரு, அது போதும், ரைட், இவர் நெருங்கலாம். அப்படியே மூஞ்சி திருப்பிட்டாங்களா தேவையில்லை. எத்தனை தமிழாக்களை பார்க்குறோம், ஒரு ரேமில் ஏறினா குறைஞ்சது ஒரு 50 தமிழாக்கள் இருப்பாங்களா இல்லையா? அதில் ஒருத்தருக்கு சொல்ல முடியாதா? நீங்க ஜெபத்தோட போய் பாருங்க, பாரத்தோட போங்க, ஆத்தும பாரத்தோட. நான் யாருக்காவது இன்றைக்கு ஒரு ஆளுக்காக நான் சுவிசேஷத்தை சொல்லணும், இது என்னுடைய கடமை, இந்த கடமை நான் தவறக்கூடாது என்ற அந்த பாரத்தோட ஏக்கத்தோட நீங்க போய் பாருங்க. ஒரு ஆளில 10 பேரை கத்த தருவாருங்க, 10 பேரை கத்த தருவாருங்க. ஏன் ஆண்டவர் தர்றேன்னா பாரம் இல்லை, தேவை இருக்குது. ஆனா நான் நிறைவேற்ற நான் ஆயத்தமா இல்லை. எனக்கே சுவிசேஷம் தேவைப்படுது. இப்ப சுவிசேஷம், உண்மையான சுவிசேஷம் தேவைப்படுது. ரட்சிப்பண்டா என்ன எனக்கே இன்னும் தெரியல, கிறிஸ்தவம் என்றா என்ன, சபை என்றா என்ன, பைபிள் என்றா என்ன, எதுக்கு, இது கூட எங்களுக்கு இன்னும் தெரியல. அப்ப எனக்கு முதல் சுவிசேஷம் தேவைப்படுது போல இருக்குது. ரட்சிப்பு மனந்திருந்தா என்ன, ஆவிக்குரிய வாழ்க்கை என்றா என்ன இருக்கா இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கை அது என்னங்க? ஆவிக்குரிய வாழ்க்கை நாய்க்குள்ள சேர்ச்சி வந்துட்டு போற மட்டும்தானா? ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன? என் தேவை எல்லாத்தையும் நான் இயேசுகிட்ட கேட்கிறேன், அது மட்டும்தானா? சோ இதனுடைய ஆழத்தை கொஞ்சம் புரிஞ்சு பாருங்க, அப்ப தெரியும் சுவிசேஷம் அறிவிப்பது நாளுக்கு நாள் அனுதினமும் செய்ய வேண்டிய வேலை. இது ஒவ்வொரு நாளும். இது வரைக்கும் தெரியலன்னு சொன்னா இன்னைக்கு புரிஞ்சு கொள்ளுங்க. பிரதர் எங்களுக்கு உண்மையா தெரியாது பிரதர், அதனால கர்த்தர் மன்னிப்பார், கண்டிப்பா மன்னிச்சிடுவார். ஆனா எனக்கு தெரியாது. ஏன்னா இன்றைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த சத்தியம். இன்றைக்கு மார்ச் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்கே மகிமை சபையில பிரசங்கிக்கப்பட்ட பிரசங்கம் என்ன? சுவிசேஷம் என்பது நாளுக்கு நாள் அனுதினமும் அறிவிக்கப்பட வேண்டிய ஒன்று. அது அழைக்கப்பட்ட மேல் விழுந்த கடமை. அதுதான் தேவனுடைய தேவை. அதற்காகத்தான் நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன், அழைக்கப்பட்டேன். அதைத்தான் தேவன் இடத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. எனக்கு தேவை, இதுக்கு தான் நான் தெரிஞ்சு கொண்டேன். என் தேவை நிறைவேற்ற நீ ரெடியா இல்ல என்பதை இந்த நாள் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டாச்சு. அல்லேலூயா. சோ சுவிசேஷத்தை அறிவிங்க. ரட்சிக்கப்பட ஆட்கள் உண்டு, தேவனுடைய வார்த்தைக்கு ஆட்கள் உண்டு. இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? ஏசாயா புத்தகத்தில் 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். யார் மேல் இருக்கிறாருங்க? எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் அந்த வசனம், அந்த வசனம் சொல்லுங்க. கர்த்தராகிய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீங்கள் யாவரும் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். இப்போ சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க உங்கள் மேல் இருக்கிற ஆவியானவர் செய்விக்கிறாரா? அவங்கள கொண்டு செய்யறீங்களாங்க? இல்லைங்க, என்னோட இருக்கிற ஆவியானவர் அது வேற. அது வேற ரகம். அதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா அதெல்லாம் உங்களுக்கு இப்ப சொல்ல முடியாது. என்ன இருக்கிற ஆவியானவர் எல்லாரும் சரியான்னு பாக்குறதுக்கு தான் என்ன வச்சுக்கிறாரு. என்மேல் இருக்கிற ஆவியானவர் அந்த பிரதர் சரியா, இந்த பிரதர் சரியா, இந்த சிஸ்டர் சரியா, அந்த சிஸ்டர் சரியா, அவங்க சரியா, இவற்றை போதனை சரியா, இந்த சபை சரியா, அந்த சபை சரியான்னு பார்க்கறதுக்கு தான் இந்த மேல என்ன இருக்கிற ஆவியானவர். அது வேற ஆவி. அது என்ன ஆவிங்க? அது ஒரு வேறொரு ஆவி. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர், தேவ ஆவியானவர் யார் மேல? தேவாவியானவர். அதாவது பரலோகத்திலிருந்து அடிக்கடி துதிக்கும் போது நான் துதிப்பேன் பாருங்க. பரலோகத்திலிருந்து ஆவியானவர், பிதாவினால அனுப்பப்பட்ட ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர், சத்திய ஆவியானவர் என் மேல இருந்தார் என்று சொன்னால் இது நடக்கும். இது நடக்கும் என் வாழ்க்கையில. ஏன்னா அதுக்கு தான் அவர் இருக்கிறாரு. இன்றைக்கு ஆவியானவர் ஏன் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாம இருக்குதுங்க. இன்றைக்கு ஆவியானவரை வேற வச்சு என்ன செய்றாங்க? பயங்கரமா குழப்புறாங்க. ஆவியானதான் சண்டை பிடிக்க வச்சாருங்க, ஆவியானதான் வைராக்கியமா அவங்கள கேள்வி கேட்க வச்சாருங்க. என் மாமிசத்தை நான் காட்டிட்டு ஆவியான மேல பழிய போடுறேன், சண்டை பிடிச்சு வாக்குவாதம் பண்ணி அவன் அப்படி இவன் அப்படி இதெல்லாம் ஊழியமாண்டுட்டு பழி யார் மேல வருது? ஆவியிலே வைராக்கியம் கொண்டு. அதான் கேட்கிறாரு, நீங்க என்ன ஆவிய உடையனீர்கள்? சீசரை பார்த்து கேட்கிறார், விட்டுங்க ஆண்டவர் இப்ப இறக்குற அக்கினிய, நீங்க என்ன ஆவிய உடையனீங்கள்? உங்களுக்கு தேவ ஆவி தான் நீங்க இப்படி செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு தேவ ஆவி இருந்தா என்ன செய்வீங்களாம்? என்ன செய்வீங்க? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பீர்கள். சிறுமைப்பட்டவங்களுக்கு.
யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணுங்க? சிறுமைப்பட்டவங்களை தேடி போங்க. இந்த பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிறாங்க. யூரோப்பு தானேங்க பெரிய பணக்கார தேசம். அதெல்லாம் ஒரு காலம், அதெல்லாம் ஒரு காலம். போய் பாருங்க. வந்த தமிழாக்கெல்லாம் தடுமாறான்னு உண்டு. தமிழாக்கெல்லாம் ஏன் வந்தவன் இருக்கிறாங்க. ஏன் பிரதர் வந்தவன் தெரியல பிரதர். நிறைய பேர் ஏன் வந்தவன் தெரியாமல் அழுகிறாங்க. வந்த இலக்கை அடைய முடியலை. வந்து 10 வருஷமாச்சுது, 15 வருஷமாச்சுது. என் மனைவி பிள்ளைகள் ஊரில், என் பிள்ளைகள் எல்லாம் குழந்தையா இருந்தவங்கலாம் பெரிய ஆள் ஆயிட்டாங்க. பிள்ளைகளை கூப்பிட முடியலை, வீடு கட்ட முடியலை, விசா எடுக்க முடியலை, வேலை எடுக்க முடியலை. ஒன்றுமே சொல்லு 10, 15, 16, 20 பல வருஷமாக இந்த சிறுமைப்பட்டவர்களாக இந்த தேசத்தில் வாழ்கிற தமிழர்கள் அநேகர். அவங்கள போயிட்டு சுவிசேஷத்தை அறிவிங்க. அல்லேலூயா. ஆவியான அதுக்குத்தான் வச்சிருக்கிறார். ஏன் தமிழ் சொல்றோம்னா நமக்கு தமிழ் தான் தெரியும். ஸோ வாய்ப்பு கிடைக்கிறது. பிரெஞ்சுக்காரங்களோ கருவலோ அடையோ பிரெஞ்சு தெரிஞ்ச பிள்ளைகள் இருக்கிறீங்க தானே, இயேசுவை பற்றி சொல்லுங்க. அதை சொல்லும் பொழுதே என்ன செய்யலாம்னு சொன்னா, நாங்க யார் என்பதை அவங்க அறிஞ்சிருவாங்க. அந்த வாய்ப்பு பயன்படுத்திட்டேன். அதுபோல பல வாய்ப்புகளை உங்களுக்கு போற வழியில கிடைக்குமுங்க. அதுக்கு தேவை என்ன தெரியுமா? அந்த பாரம். இந்த தேவைக்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த தெளிவு, அந்த அறிவு. நான் சுவிசேஷத்தை அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். அது என் மேல் வந்த கடமை, அதுக்கு தான் என் மேல் ஆவியானவர் இருக்கிறார் என்று அந்த முதிர்ச்சி வந்தாலே போதும். போற வழியெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லிட்டே போயிருவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. இது அனுதினமும் செய்கிற காரியம், இது நாள்தோறும் செய்கிற காரியம், இது சிறுமையானவர்களுக்கு செய்கிற காரியம். இதுக்குத்தான் ஆவியானங்க மேல இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது ஆவியான அடையாளம் ஒன்றே ஒன்றுதான், அந்நிய பாஷை பறக்கும். அதுக்கப்புறம் வேறொரு பாஷை பறக்கும். அப்பவே தெரியும் இந்த ஆவி பிரச்சனை ஆவி அப்படின்னு. தேவ ஆவி என்ன செய்வாரு? சிறுமைப்பட்டவங்கள்ட்ட போயிட்டு, பிரதர் நல்லா இருக்கிறீங்களா, சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா, அண்ணன் நல்லா இருக்கிறீங்களா, ஐயா நல்லா இருக்கிறீங்களா, இந்த ஊருங்க என்ன செய்றீங்க, எப்படி இருக்கிறீங்க, நீங்க செஞ்சு பாருங்க. நான் அனுபவத்தில் சொல்றேனுங்க. இது என் பாரம், நான் அதை செஞ்சுட்டு வாரேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எங்க போனாலும் ட்ரெயின்லயோ ரேம்லயோ போனாலும் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் தமிழாக்களை. சவாண்ணா வணக்கம் அப்படியே வணக்கம் போட்டு அப்படியே கிட்ட போயிடுவேன். அண்ணன்மாரு தான் கூட சொல்லுவானே, அக்காமாருக்கு சொல்ல மாட்டேன். அதையும் புரிஞ்சு கொள்ளுங்க. அக்காமாருக்கு கர்த்தர் ஏற்படுத்துவார். அது வேற பிரச்சனை. சுவிசேஷம் உண்ட பேர்ல வணக்கம் அக்கா, உங்களுக்கு கண்டமா இருக்குதுக்கா, அந்த அக்கா கிட்ட நான் போக மாட்டேன். கர்த்தர் ஸ்தோத்திரம், அதுல ஒழுக்கமானவன் நான். கர்த்தரை உயர்த்தி சொல்றேன். அக்காமாருக்கு கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருப்பாரு. எந்த வேலை அண்ணன்மாருக்கு ஐயாமாருக்கு சொல்றது என் கடமை. ஐயா வணக்கம், அம்மா அண்ணா வணக்கம், தம்பி வணக்கம், சவா ஐயா தம்பி எங்க இருக்கிறீங்க, என்னவா தம்பி எப்போ வந்தீங்க, சவாவா வந்து பாருங்க. நீங்க ஒரு நாளைக்கு வாங்க. கர்த்தரை உயர்த்தி சொல்றேன், பெருமைக்கு சொல்ல இல்லை, கர்த்தரை உயர்த்தி சொல்றேன். வாங்க ஒரு நாளைக்கு அண்ணகல்ல உட்காருவோம். அப்படி எதிரில் உட்காந்துருக்கு அதை ஆரம்பிச்சிருவேன். தம்பி வணக்கம் அப்பா, எங்க இருக்கிறீங்க, சாப்பிடுங்க தம்பி, என்ன சாப்பாடு இன்னைக்கு, வேலையா, எங்க இருக்கிறீங்க, வேலை என்ன மாதிரி போகுது, விசா கிடைச்சிச்சா, எந்த இடம், நீங்க எப்போ வந்தீங்க, எல்லாம் விசாரிச்சு போட்டு ஆட்டோ பேர் சொல்லிட்டு வந்துடுவேன். ஏனண்டா இது ஏன் இந்த கடமை, அதனாலதான் நான் செய்யறேன், வேற ஒன்றும் இல்லை. ஆவியானது தான் என் மேல இருக்கிறாருங்க. இல்லைன்னா பாப்பா நான் வந்தது வேஸ்ட் போ, உன்னோட வந்து வேஸ்ட், உன் கூட இருக்கிறத காட்டிலும் வேற எங்கேயாவது போலாம் போல இருக்குதே. நான் உன் கூட இருந்து நீ ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறியே, என் விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டேங்கிறியே. அல்லேலூயா. அப்படி இருந்திருக்கலாமா?